இதை டக்குன்னு பார்த்தோன்னே அப்படியே சிவகார்த்திகேயன் மாதிரியே இருக்குல்ல. ஸ்ட்ராபெரி கேரமல் ஃபில்லிங். ஒரு வடாவே வந்து 75 rupees. நான் இப்போ கொல்கத்தாவில் இருக்கிற சட்னி அண்ட் கோ ரெஸ்டாரண்ட் தான் வந்திருக்கேன். இது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. இதோட அட்ரஸ் வந்து நான் கீழே வந்து கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வந்துட்டோம். சட்னி அண்ட் கோனே போட்டிருக்காங்க. அப்போ நிறைய சட்னி கொடுப்பாங்களா என்னன்னு தெரியல, வாங்க போய் பார்க்கலாம். உள்ளே வந்தோடனே ஆம்பியன்ஸ்லாம் ரொம்ப நீட்டாகவும் ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு. ஒரு விண்டேஜ் ஃபீல் கொடுத்துச்சு. இப்போ மெனு கார்டு பார்க்குறோம். மெனு கார்டில் வந்து நிறையா வந்து ஃபுட்டு கொடுத்துருக்குறாங்க. நான் வந்து இப்போ வந்து மார்னிங் இப்போ லைட்டாக தான் சாப்பிட்லான் இருக்கேன். நம்ம வந்து ஸ்கேன் பண்ணி இந்த மாதிரி மெனு வந்து ஆர்டர் கொடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு ரவா தோசையும் ஒரு வடாவும் வந்து ஆர்டர் கொடுத்துருக்கேன். ஸோ வந்து நான் ஃபுட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆம்பியன்ஸ்லாம். இந்த ஃப்ரேமில் உள்ள டெக்கரேஷன்லாம் பாரு, இது வந்து ஒரிஜினல் பட்டு வேஸ்டிலே பண்ணியிருக்கிறாங்க. சூப்பரில். தோசை வந்துருச்சு, நம்ம சாப்பிட்லாமா? இது மாதிரி நிறைய சட்னி வச்சுட்டே இருக்காங்க. என்ன சட்னின்னு பார்க்கலாம். ஒரு தோசைக்கு ஒவ்வொரு சட்னி. இது வந்து என்ன சட்னினே தெரியல, டிஃப்ரெண்ட்டாக ஒரு மாதிரி கார சட்னி மாதிரி இருக்குது. இது புதினா சட்னி, இது தேங்காய் சட்னி, இது தக்காளி சட்னிலே வந்து தாளிக்காமல் பண்ணுவாங்களா அது. சாம்பார். நான் வந்து ரவா தோசாயும் ஒரு சிங்கிள் வடாவும் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆனால் அதுக்கே எத்தனை வகை சட்னி பாருங்கள். அதனால தான் சட்னி அண்ட் கோவா. பட் இதோட ப்ரைஸ் வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா அவ்வளோதான். ஒரு வடாவே வந்து 75 rupees. ஒரு ரவா தோசை வந்து 230. இப்போ சாப்பிட்டுட்டு பாசிட்டிவ் வாங்கிட்டு நம்ம கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பாய்.